நாளை மறுமையிலே சுவனத்தை பெறுவதற்கான இந்த உலக வாழ்விலே, இந்த பரீட்சை கூடத்திலே, தேர்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ, ஆர்வம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ, அந்த அளவிற்கு வெற்றியை நாம் இலகுவாக பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் இந்த நன்மையிலேயும் சுவனத்தை பெறுவதிலேயும் அதிகப்படியான ஆர்வத்தோடு அவர்கள் வாழ்ந்திருப்பதை அவர்களுடைய வரலாறு நமக்கு சான்றளிக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற ஒரு வசனம் ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் தொழுகையிலே நமக்கு நினைவூட்டப்படுகிறது. கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர் யார் என்றால், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே தன்னை திருத்தி கொண்டவர்தான் நாளை மறுமையில் வெற்றி பெறுவார். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையைத்தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள், ஆனால் மறுமைதான் சிறந்ததும் நிலையானதும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற இந்த வசனம் ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் சப்பிஹ் இஸ்ம சூராவிலே நமக்கு நினைவூட்டப்படுகிறது. இந்த வசனம் சொல்லுகின்ற கருத்து, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுதே மறுமைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து, மறுமைக்கான சேமிப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் அதிகரித்து, தீமைகளை விட்டும் பாவங்களை விட்டும் நம்முடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்தி மறுமையில் வெற்றியை பெற்று தருகின்ற நன்மையான காரியங்களை நோக்கி விரைகின்ற பொழுதுதான் நாளை மறுமை நாளிலே சுவனம் என்கின்ற வெற்றியை நம்மால் பெற முடியும். ஆனால் இன்றைக்கு பல மனிதர்கள் உலக வாழ்க்கையைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள், மனிதர்களுடைய செயல்பாடு உலகத்தை நோக்கித்தான் இருக்கிறது என்பதையும் இறைவன் இதிலே பதிய வைக்கிறான். நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் முஸ்லிமாக மூமினாக நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆசையோடு, சுவனத்தை பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் நன்மையிலே நாம் நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. சுவனத்தை நோக்கி நாம் விரைய வேண்டும், சுவனத்திற்கான காரியங்களை தொடர்ச்சியாக நாம் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பல நேரங்களிலே ஷைத்தானுடைய தூண்டுதலினால், திசை திருப்பலினால் நாம் அந்த மறுமையை மறந்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையிலே அதிகமாக மூழ்கி விடுகிறோம். அப்போ நாம் இந்த உலக வாழ்க்கையில் அதிகமான மூழ்காமல், அதில் நம்முடைய கவனம் திசை திருப்பப்படாமல், ஷைத்தானால் நாம் வழிகெடுக்கப்படாமல், மறுமையை நோக்கிய நம்முடைய கவனம் நீடித்து நிலைத்து நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில வழிமுறைகளை மார்க்கம் சொல்லுகிறது. முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அமல்களை பற்றி இறைவன் எங்கெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறானோ அந்த இடங்களெல்லாம் இறைவன் நம்மை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தை சாபிகு, நீங்கள் போட்டி போட்டு செல்லுங்கள், வசாரிஉ, நீங்கள் விரைவாக செல்லுங்கள், ஃபல் யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போட்டுக் கொள்பவர்கள் சொர்க்கத்துக்காக போட்டி போட்டுக் கொள்ளட்டும். நன்மையை பற்றி இறைவன் நமக்கு நினைவூட்டுகின்ற பொழுதெல்லாம் விரைந்து செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள், போட்டி போட்டுக்கொண்டு செல்லுங்கள் என்று இறைவன் நம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது ஒரு போட்டி என்பதை இறைவன் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். அப்ப இந்த போட்டியிலே நாளை மறுமையிலே சுவனத்தை பெறுவதற்கான இந்த உலக வாழ்விலே, இந்த பரீட்சை கூடத்திலே, தேர்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ, ஆர்வம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றியை நாம் இலகுவாக பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் இந்த நன்மையிலேயும் சுவனத்தை பெறுவதிலேயும் அதிகப்படியான ஆர்வத்தோடு அவர்கள் வாழ்ந்திருப்பதை அவர்களுடைய வரலாறு நமக்கு சான்றளிக்கிறது. உமைர் என்கின்ற ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழர் பத்ர் களத்திலே நிற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுகிறார்கள் படை வீரர்களை, கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹ சமாவாத்து வல்லர், சுவனத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள், அந்த சுவனத்தினுடைய அளவு வானம் பூமியை உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள். ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்க.
ஆர்வமூட்டிய உடனே இந்த வசனத்தை கேட்டவுடன், இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த நபித்தோழர் தன்னுடைய கையில கொஞ்சம் பேரித்தம்பழங்களை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சுவனத்திற்கான வாய்ப்பு நம்மை நோக்கி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் அவர் சொல்லுகிறார், இந்த பேரித்தம்பழங்களை அப்படியே போட்டுவிட்டு நான் இந்த பேரித்தம்பழங்களை உண்ணுகின்ற நேரத்தை ஹயாத்தன் தவீலா, நீண்ட நெடுங்காலமாக கருதுகிறேன். 1-2 பேரித்தம்பழம் சாப்பிடுவதற்கு 1 நிமிடமோ 2 நிமிடமோ தான் ஆகும். அப்படி 1 நிமிடம் 2 நிமிடம் ஆகின்ற அந்த நேரம் கூட சுவனத்திற்கான எனக்கு வாய்ப்பு வந்த பிறகு, சுவனத்திற்கான அழைப்பு வந்த பிறகு, என் கண் முன்னால் சுவனத்தை நோக்கிய பாதை இருக்கின்றது என்று தெரிந்த பிறகு நான் தள்ளி போடுவது, நேரத்தை கடத்துவது நீண்ட நெடுங்காலமாக கருதுகிறேன் என்று போட்டுவிட்டு களத்திலே இறங்குகிறார். கடுமையாக சண்டையிடுகிறார். இறுதியிலே எதிரிகளால் கொல்லப்பட்டு சுவனத்திற்குரியவராக அவர் ஆகிறார். அப்ப தன்னுடைய உயிர் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் சரி, தனக்கு சுவனத்திற்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது, சுவனத்தை நோக்கி அழைக்கின்ற காரியம் நம் கண் முன்னால் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு நொடி பொழுதை கூட வீணாக்க விரும்பாதவர்களாக, சுவனத்தை நோக்கி விரைபவர்களாக அந்த நபித்தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அனஸ் பின் நத்ர் என்கின்ற ஒரு நபித்தோழர், பத்ர் போரில் இவரால் கலந்துக்க முடியல. பத்ர் போரில் கலந்து கொள்ளாததினால் அதனாலேயே கவலைப்படுறார். போருக்கு கலந்து கொள்ள முடியாததுனால கவலைப்படுகின்ற சமுதாயமாக நபித்தோழர்கள் சமுதாயம் இருந்தார்கள். கடுமையாக கவலைப்படுகிறார். எத்தகைய கவலை என்றால், நான் இதற்கு பிறகு எனக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருவான் என்றால் என்னுடைய அந்த ஈடுபாட்டை, அர்ப்பணிப்பை அல்லாஹ் அறிந்து கொள்வான்னு அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்றார். உஹது போருங்கிற வாய்ப்பு வருது. உஹது போரினுடைய ஆரம்ப கட்டம் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வகையிலே கைகூடி வருகிறது. சில தவறுகளினால் முஸ்லிம்களுக்கு எதிராக எதிரிகளுடைய பாய்ச்சல் அதிகமாகி எதிரிகள் முஸ்லிம்களை விரட்ட துவங்குகிறார்கள். முஸ்லிம்கள் பல பேர் எதிரிகளால் விரட்டப்பட்டு அங்கிருந்து ஓடி வருகிறார்கள். அவர்கள் ஓடி வருகின்ற அந்த சூழலில் அனஸ் பின் நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளை முன்னோக்கி முஸ்லிம்களுடைய படையிலிருந்து போகிறார். போகின்ற பொழுது வழியிலே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த அவர் சொல்லுகிறார், ஐன சஅத், சஅதே எங்க போறீங்க? இன்னி அஜீது ரீஹல் ஜன்னதி தூன உஹத், உஹது மலை அடிவாரத்திலே நான் சுவனத்தினுடைய வாடையை நுகருகிறேன், அதை நோக்கி புறப்படுவோம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்துவிட்டு அவர் அந்த போர்க்களத்தை நோக்கி செல்கிறார். எதிரிகளை நோக்கி முன்னேறி செல்கிறார். எதிரிகளை நோக்கி முன்னேறி செல்லுகிற பொழுது, முஸ்லிம்களே விரட்டப்பட்டு வருகின்ற பொழுது, தன்னுடைய சக படை வீரர்கள் எதிரிகளால் விரட்டப்பட்டு துரத்தி அடிக்கப்படுகின்ற பொழுது, எதிரிகளை முன்னோக்கி சென்றால் தனக்கு எந்த நிலைமை வேண்டுமானாலும் ஏற்படலாம், உடல் உறுப்புகள் சின்ன பின்னமாக சிதைக்கப்படலாம், உயிரே பறிபோகலாம் என்று தெரிந்தாலும் சுவனம் என்னை அழைக்கிறது, சுவனத்துக்கான வாய்ப்பு வந்துவிட்டது என்று தன்னுடைய அந்த ஈடுபாட்டை, அந்த ஆர்வத்தை அங்கே நிரூபிக்கிறார். அப்ப எங்கெல்லாம் சுவனத்திற்கான காரியத்தை கண்கூடாக நபித்தோழர்கள் பார்க்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் தாமதிக்கவே இல்லை. ஒரு நிமிடம் கூட அதை தள்ளி போட நினைக்கவில்லை. அந்த வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்து அவர்கள் அந்த வாய்ப்பை சரியான முறையிலே விரைந்து பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மூமினும் வணக்க வழிபாடுகளிலே, இபாதத்துகளிலே விரைந்து செல்லக்கூடியவர்களாக, தங்களுடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, சுவனத்திற்கான வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அதற்கு நாம செய்ய வேண்டியது என்ன? நபித்தோழர்களிடத்தில் அந்த ஆர்வம் எவ்வாறு உருவானது? எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பயிற்றுவித்தார்கள்? இறைவன் சொல்லுகின்ற இந்த வசனம், உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள், மறுமையை மறந்து விடுகிறீர்கள் என்கின்ற வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுடைய உள்ளத்துல ஆழமாக 2 விஷயத்தை பதிவு செய்தார்கள். ஒன்று, இந்த உலகம் எவ்வளவு அற்பம் என்பதை, நபி தோழர்கள் எதையெல்லாம் அற்பமாக கருதுவார்களோ அதை கண்கூடாக காண்பிப்பதின் மூலமாக இந்த உலகம் அற்பத்திலும் அற்பம் என்பதை அவர்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்தார்கள். இரண்டாவது, நபித்தோழர்கள் எதை இந்த உலகத்தில் மிகப்பெரிய மதிப்பாக கருதினார்களோ அதைவிட மகத்துவமானது மறுமை என்பதை அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்தார்கள்.
இதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்கிற பொழுதுதான் ஆர்வம் நம்முடைய உள்ளத்தில் இந்த மார்க்கத்தில் இபாதத்துகளிலே நிலைத்து நீடித்து இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லுகிற பொழுது, லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபின் நிதாஇ வ ஸஃபில் அவ்வல், பாங்கிலேயும் முதல் சஃபிலேயும் இருக்கக்கூடிய நன்மைகளை மக்கள் அறிவார்கள் என்றால், நன்கு உணர்வார்கள் என்றால், சீட்டு கொலிக்கு போட்டாவது அதற்கு முந்தி அடித்துக் கொள்வார்கள். தொழுகைக்கு விரைவாக வருவதில் இருக்கக்கூடிய நன்மையை அவர்கள் நன்கு அறிவார்கள் என்றால், உணர்வார்கள் என்றால், போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். வலவ் யஅலமுன மாஃபில் அத்தமத்தி வ சுபஹ், சுபுஹ் தொழுகையிலேயும் இஷா தொழுகையிலேயும் இருக்கக்கூடிய நன்மையை அவர்கள் நன்கு அறிவார்கள் என்றால், உணர்வார்கள் என்றால், லா அத்தௌஹுமா வலவ் ஹபுவா, அவர்கள் தவழ்ந்தாவது அந்த 2 நேர தொழுகைக்கு வந்து விடுவார்கள். இந்த முயற்சி, இந்த ஈடுபாடு மனிதர்களிடத்தில் எப்போது வரும்? சீட்டு குலுக்கி போட்டாவது நன்மைகளுக்கு முந்தியடித்துக் கொள்கிற நிலைமை, போட்டி போட்டுக் கொள்கிற நிலைமை, தவழ்ந்தாவது இபாதத்துகளிலே பங்கெடுக்கின்ற நிலைமை எப்போது வரும் என்றால், லவ் யஅலமுன் நாஸ், மக்கள் அதில் இருக்கின்ற நன்மையை நன்கு உணர்கிற பொழுது, ஆழமாக தங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கிற பொழுதுதான் அவர்கள் நன்மையிலே முண்டியடித்துக் கொள்வார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் அந்த நபித்தோழர்களுக்கு பாடம் எடுத்தார்கள் யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்தோழர்களோடு ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹையும் நபித்தோழர்களையும் கடந்து போகிற வகையில ஒரு ஆடு இழுத்து கொண்டு செல்லப்படுகிறது. அந்த ஆடு காதெல்லாம் குறை உள்ளதாக இருக்குது. இறந்து போன செத்த ஆடு, உயிரோடு இருக்கிற ஆடு இல்லை, செத்து போன ஆடு, அதுவும் குறை உள்ளதா இருக்குது. இழுத்துட்டு போறாங்க. இத ரசூலுல்லாஹ் நபித்தோழர்களுக்கு காட்டுறாங்க. இந்த ஆட்டை ஒரு திர்ஹம் கொடுத்து யாராவது விலைக்கு வாங்குவீங்களா? சஹாபாட்ட கேட்கிறாங்க. சஹாபாக்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது குறை உள்ளதா இருக்குது, இது உயிரோடு இருந்தாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது, நமக்கு லாபம் கிடையாது. அப்ப இது குறையுள்ளதாகவும் இருக்குது, செத்தும் போச்சு, இப்ப இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இதை யாருமே நாங்க விலைக்கு வாங்க விரும்ப மாட்டோமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நபித்தோழர்கள் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன துன்யா, உலக வாழ்க்கை என்பது லா அஹ்வன மின் ஹாதா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல இதை விட அற்பத்திலும் அற்பமானது. நீங்க பாக்குறீங்களே, எதை நீங்க ஒரு பொருட்டாக கருத மாட்டேன் என்று சொல்கிறீர்களோ, அற்பத்திலும் அற்பமாக எந்த செத்த ஆட்டை நீங்கள் பார்க்கிறீர்களோ, அதை விட அற்பத்திலும் அற்பமானது இந்த உலக வாழ்க்கை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பதிய வைக்கிறாங்க, கண்கூடாக காட்டுகிறார்கள். அந்த நபித்தோழர்கள் எதை அற்பமாக கருதினார்களோ, இதை விட அற்பம் இந்த உலகம். இதுல 1000 இன்பங்கள் உங்களுக்கு தோன்றலாம், சுகபோகங்கள் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுமை இன்பத்தோடு ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் அற்பத்திலும் அற்பம் அங்கே பதிய வைக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். நாம இந்த உலகத்தை இப்படி உணர வேண்டும். இந்த உலகத்தில் 1000 இன்பங்கள் இருந்தாலும் சுகங்கள் இருந்தாலும் ஒரு மூமினுக்கு இது சிறைச்சாலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு இதில் இருக்கக்கூடிய இன்பங்களை விட மறுமையில் இருக்கக்கூடிய இன்பங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்கள் அற்பமானது, ஒரு பொருளுக்கு எடுத்துக்கொள்ளவே தகாதது என்பதை நாம உணரணும். ஒரு கடைக்கு போறோம், ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, 9 ரூபா பொருள், மீதி 1 ரூபா சில்லற கடைக்காரர்கிட்ட இல்லை. என்ன சொல்லிட்டு வருவோம்? சரி, சில்லறை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஏதோ இவர் விட்டு கொடுக்குற மாதிரி, ஒரு பெரிய தொகையை விட்டு கொடுக்குற மாதிரி 4 பேர் பக்கத்தில் இருந்தா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிம்பார். அதே ஒரு 500 ரூபா கொடுக்கிறார், 300 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு, 200 ரூபா சில்லற கடைக்காரர்கிட்ட இல்லை. அந்த நேரத்துல இருக்கட்டும்னு சொல்ல மாட்டார், கொடுங்க அந்த 500 ரூபா கொடுங்க, 4 கடை தள்ளி போய் நடந்து போனாலும் நான் சில்லறைய மாத்திட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்குவார். ஏன்? இது மதிப்பிற்குரியது, இதுல மதிப்பு இருக்குது, இந்த 1 ரூபாவை இன்றைக்கு வச்சுட்டு அந்த மதிப்பாக நான் கருதல. 1 ரூபா வச்சுட்டு எந்த பொருளையும் வாங்க முடியல, 1 ரூபா வச்சு 1 ரூபா இன்னும் கொஞ்ச காலத்துல அதை செல்லா காசாக அறிவிக்க கூட செய்யலாம். ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர்கள்ட்ட 1 ரூபா கொடுத்தா அவன் நம்மளை ஒரு மாதிரியா பாக்குறான், என்ன இவன் 1 ரூபா கொடுக்குறான், நம்ம கூட பார்ட்னரா அவனை சேர்த்துக்கலாமா அப்படின்னு பாக்குற அளவுக்கு இன்னைக்கு 1 ரூபாவுடைய நிலைமை போயிடுச்சு. அப்ப இப்படி 1 ரூபா என்பதை எப்படி நாம் ஒரு அற்பமாக கருதுகிறோமோ அதை விட அற்பம் இந்த உலக வாழ்க்கை.
இந்த யதார்த்தத்தை நாம நம்முடைய மனதில் பதிய வைத்தால்தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய கவனம் திசை திரும்பாமல் மறுமையை நோக்கி நம்முடைய கவனம் இருக்கும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய விரலை ஒரு கடலிலே நுழைக்கிறீர்கள், எடுக்கிறீர்கள், அந்த விரல்ல எவ்வளவு தண்ணீர் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை மறுமையோடு ஒப்பிடும் பொழுது. மறுமை என்பது கடல் போல, அந்த மறுமையோடு ஒப்பிட்டால் உலக வாழ்க்கை என்பது அந்த கடலில் நுழைத்து விட்டு எடுத்த விரலில் ஒட்டி கொண்டிருக்கிற நீர் துளிகளை போலத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையை நாம நம்முடைய மனதில் பதிய வைத்து கூலிகளையும் கண்கூடா பார்க்கிற மாதிரி நம்பணும். உலக வாழ்க்கை எப்படி அற்பமானது என்பதை கண்கூடாக பார்ப்பதை போல நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டுமோ, ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்களோ, அதே போல ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நன்மைகளுக்கான கூலிகளையும் கண்கூடாக பார்ப்பதை போல சஹாபாக்களுக்கு மனசுல பதிய வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள், தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய மனம் எண்ணுகிறது, லக்கத் ஹமம்து, என்னுடைய மனம் விரும்புகிறது. என்ன எண்ணுகிறது? நான் கட்டளையிட்டு விறகுகளை எல்லாம் ஒருவர் சேமித்து வந்து, நான் திரும்ப கட்டளையிட்டு அவர் பாங்கு சொல்லி, நான் இன்னொருவருக்கு தொழுகை நடத்த கட்டளையிட்டு விட்டு, அந்த தொழுகைக்கு யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ அந்த ஆண்களை இந்த விறகுகளை வைத்து வீட்டோடு கொளுத்தி விட வேண்டும் என்று எண்ணுகிறேன். ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. எச்சரித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களில் ஒருவர் பள்ளிவாசல்ல வச்சு இறைச்சி விநியோகம் பண்றாங்க, கால் சப்பக்கரியா கொடுக்குறாங்க என்று அறிந்தால் ல ஷஹிதல் இஷா, அங்க பள்ளிவாசலுக்கு வந்து இஷா தொழுகையில் ஆஜராயிடுவீங்க. ஒரு சாப்பாடு பள்ளிவாசலில் போடப்படுகிறது என்று உணர்ந்தால் அதற்கு எவ்வளவு வேகமா வரீங்க, அது போல தொழுகையில் பங்கெடுக்கிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். யோசித்து பாருங்க, நம்ம நிலைமை அப்படி இருக்கான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு விருந்துக்கு போனோம்னு வைங்களேன், ஒரு பந்தி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் போய் என்ன நிற்பாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பின்னாடி போய் நிற்பார். ஏன்? இவர் எழுந்திருச்ச உடனே அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, இவர் போய் பின்னாடி நிற்பார். ஏன்? அவ்வளவு ஆர்வம், இந்த விருந்துல சாப்பிட்டுருங்கிற ஆர்வம் காத்துக்கிட்டு நிக்க வைக்கிறது. ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்திலேயே நின்று எதிர்பார்க்க வைக்கிறது. பின்னாடியே நிற்பார். பின்னாடி நின்று 1000 எண்ணம் இவருக்கு ஓடும். சாப்பிட்டு முடிப்பானா முடிக்க மாட்டானா, மறுசோறு வாங்கிடுவானோ, இவன் ஸ்வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இன்னொரு தடவை ஸ்வீட்டு வாங்கி சாப்பிடுவானோ, இப்படி 1000 எண்ணம் நிற்கிறவருக்கு தோணும். அதுலயும் இந்த அக்கு பஞ்சர் ஹோமியோபதின்னு போற ஆட்களா உட்கார்ந்து மென்னு சாப்பிடணும், நல்ல எச்சியோடு சேர்த்து முழுங்கினாதான் செரிமானம் அதிகமாகுங்கிற சாப்பிட்ற ஆளா வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஆளு செத்தாரு, இவர் நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப ஏன் அப்படி வருது? இந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆர்வம், அதை தான் ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. சாப்பாடுனா இவ்வளவு வேகமா வந்து நிக்கிறீங்களே, இதுல இருக்கிற ஆர்வம் பள்ளிவாசலுக்கு வரணும்னா இல்ல, பள்ளிவாசல தொழுகையில பங்கெடுக்கணும்னா இல்ல, அதை விட மகத்துவமானது மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய இந்த தொழுகையிலே உங்களுடைய ஆர்வம் இல்லையே. ரசூலுல்லாஹ் மண்டையில் உரைப்பதை போல சொல்லி காட்டுறாங்க. சாப்பாட்டுக்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் போட்டி போட்டுக்கிறது தொழுகைக்கு இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி அந்த நன்மைகளில் இருக்கக்கூடிய கூலியையும் கண்கூடாக பார்ப்பதை போல நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ மௌதிஉ சௌத்தி அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய சாட்டை அளவு இடம் சொர்க்கத்தில் கிடைப்பது ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விட அதில் இருக்கின்ற அனைத்து இன்பங்களை விட சிறந்தது. ஒரு சாட்டை அளவு இடம், ஒரு அடி இடம் மறுமையில சொர்க்கத்தில் கிடைப்பது இந்த உலகத்தை விட, உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விட சிறந்தது. நாங்க இன்னைக்கு ஒரு அடி இடத்துக்கு, ஒரு ஜான் இடத்துக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டி போட்டுக்கிறான். எல்லா வீடும் நெருக்கமான வீடு, ஒரு செவர் தான் இருக்கும். 2 வீட்டுக்கு பொது செவருன்னு ஒரு செவர் இருக்கும். அதனால பல பிரச்சனைகள் கூட வந்திருக்கும். இந்த ஒரு செவருக்கு, ஒரு அடிக்கு எவ்வளவு போட்டி போட்டுக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எவ்வளவு அடிதடி வெட்டுக்குத்து உறவுகளை முறைச்சுக்கிட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருப்பா, நீ ஏன் முகத்துல முடிக்க கூடாது, நான் ஓக முகத்துல முடிக்க மாட்டேன், மௌத்தானாலும் முடிக்க கூடாது என்று
சண்டையிட்டு வரக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? எதுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற அராடி இடத்துக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்திலே கிடைக்கிற சாட்டையளவு இடம் இந்த உலகத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன்பங்களை கொடுத்தாலும் கிடைக்காது. அப்படியான இடத்துல அமல்களின் மூலமாக நன்மைகளை சேகரிப்பதின் மூலமாகத்தான் நமக்கு இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதற்காக விரைகின்றோமா? இவ்வளவு பெருமானம் உள்ள இடத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு மாளிகையை கற்றுத் தருகிறான். எப்போது? மன் சல்லா சிந்தை அஷரத் ரகாத்தன் தத்வுஅன் கைர ஃபரீலா குல்ல யௌமின் வலைலா, ஒவ்வொரு நாளும் கடமையல்லாத 12 ரக்காத்து சுன்னத்து தொழுகையை யார் நிறைவேற்றுகிறாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவ்வளவு சிறப்பான ஒரு இடம். சாட்டை அளவு இடம் கிடைப்பதற்கு இந்த உலகத்தை கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு ரசூலுல்லாஹ்வால சொல்லப்பட்ட இடத்துல அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டி தருங்கிறான். அப்ப அந்த மாளிகையை கட்டி தருங்கிறான்னா இந்த காரியத்தில் எத்தனை பேர் போட்டி போட்டுக் கொள்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த செய்தியை சொன்ன பிறகு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த செய்தியை நான் கேட்டதிலிருந்து ஒருபோதும் அதை நான் விடவில்லை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களிடமிருந்து அம்ரு என்கின்ற ஒரு தாபி அவர் கேட்கிறார். அவர் சொல்றாரு, மா பரிஹ்து ஸல்லிஹுன்ன பஅத், இதை கேட்டதிலிருந்து இந்த தொழுகையை நான் விட்டதே இல்லை. அதே மாதிரி நுஅமான் என்பவர் சொல்லுகிறார், இதை கேட்டதிலிருந்து இந்த தொழுகையை நான் விட்டதே இல்லை. எப்படி விரைந்து போயிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தின் யதார்த்தத்தை உணர்ந்திருந்தார்கள். இந்த கூலிகளை கண்கூடாக பார்ப்பதை போல நம்பினாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு அரபு நாட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த அரபு நாட்டு அரசாங்கம் ஒரு பள்ளியில அறிவிப்பு பண்ணுது. இந்த பள்ளியில வருடம் முழுவதும் நாங்கள் அட்டண்டன்ஸ் எடுப்போம். என்ன அட்டண்டன்ஸ்? யாரெல்லாம் 12 ரக்காத்து கடமை இல்லாத தொழுகையை தொழுவுறீங்க அட்டண்டன்ஸ் எடுப்போம். ஒரு வருஷம் எடுத்துட்டா பெருநா அன்னைக்கு மன்னர் கையால அந்த ஒரு வீட்டை கட்டி அந்த சாவியை பரிசா தருவோம் இப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. அங்க நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ஊரை கட்டுறதுக்கு தானே சொந்த ஊரை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு இங்க வந்து கிடக்குறோம். பேசாம 12 ரக்காத்தை டெய்லி போய் தொழுதுட்டு வீட்டை வாங்கணுமா, அதை அங்கேயே வித்துட்டு கூட காசு எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுவோம். அதுக்கு அவ்வளவு விரைவும். ஏன்? அது கண்கூடாக நமக்கு கிடைக்கிறது என்று தெரிந்த பிறகு அந்த தொழுகையில அவ்வளவு விளைவும். அதே கூலி மறுமையில கிடைக்கிறது என்று அல்லாஹுடைய தூதரவர்களால் சொல்லப்பட்டால் அதுல இவ்வளவு ஆர்வம் நமக்கு வருவது இல்லை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி, இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய செய்தி. ஜும்மாவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முதல் நேரத்தில் வருபவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, 2வது நேரத்தில் வருபவர்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, 3வது நேரத்தில் வருபவர்களுக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, 4வது நேரத்தில் வருபவர்களுக்கு கோழி, 5வது நேரத்தில் வருபவர்களுக்கு முட்டை, இதையெல்லாம் குர்பானி கொடுத்த நன்மை ஒவ்வொரு சாராருக்கும் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுவே இந்த கூலி பல முறை சொல்லப்பட்டாலும் கடைசி நேரம் வரை வரக்கூடிய சகோதரர்கள் நம்மள இருக்கத்தான் செய்யறோம். இதே விஷயம் இந்த பள்ளிவாசல்ல அறிவிப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு கடைசியில வந்து நின்றாதீங்க, இந்த இதை தாங்கன்னு ஒரு பேச்சுக்கு என்ன அறிவிப்பு பண்றாங்கன்னு வைப்போம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வரீங்களோ நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா ஜும்மா முடிச்சு போகும் பொழுது இந்த பக்கத்துல ஒட்டகத்தை கட்டி போட்டுக்கிறோம், நீங்க இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவோம்? காலையில சாப்பிட்றோமோ இல்லையோ வேகமா வந்து பாய் எடுத்துட்டு போட்டு இங்கே படுத்தாலும் படுத்துருவோம், வந்துருவோம். ஏன்? கூலி கையில கிடைக்கிறதுனால. அதே கூலி மறுமையில கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டா அந்த ஆர்வம் வரதில்லை. அப்ப நம்முடைய ஆர்வத்தை நாம் எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இறைவனால் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு கூலிகளையும் கண்கூடாக பார்ப்பதை போல அதே கூலி இந்த உலகத்தில் கிடைத்தால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த மறுமைக்காக போட்டி போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூலிகளை அவர்களுடைய சஹாபாக்களுடைய உள்ளத்துல கண்கூடாக பார்ப்பதை போல பதிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த நன்மைகளை நோக்கி விரைந்தார்கள். இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை, அற்பத்தை அவர்களுடைய உள்ளத்தில் பதித்த பொழுது இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் வெறுத்தார்கள். அப்ப அது போன்ற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் ஈடுபாடு, இபாதத்துகளிலே ஈடுபாடு நம்முடைய வாழ்க்கையிலையும் வர வேண்டும் என்றால் நாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கூலிகளையும்
எச்சரிக்கைகளையும் இந்த உலகத்தை பற்றிய யதார்த்தத்தையும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு வாய்ப்பளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.